श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संशित कामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्च्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति उच्छिष्टायां सजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்படியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோடுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் வேதமனைத்துக்கும் பித்தாகும் கோதை தமிழைந்தும் மைந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபச்சாராபதேசனுக்கு தான் அகரஹர்மயா அபச்சாரா நிமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாயிகா கூட சேர்ந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுத்து வெளியூர்ல இருந்தா நீங்கள்லாம் வந்து இங்க அது பனியோ குளிரோ பசியோ தாகமோ கவலைப்படாம எம்பெருமான் திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணணுங்கிறதுக்காக அங்க விழித்திருந்து பசி எடுக்கும். ஆனா பெருமாள் பேர் சொல்ல வராது. பயத்துல நிறைய சாப்பாடு போட்டுட்டா தூக்கும். சாப்பிடாம இருந்தோம்னால் வேற இதுலயும் என்ன சாப்பாடு சாப்பிட போறோம் ராத்திரி. நானே கேட்டுட்டு வந்தேன் வீட்டுல, இன்னைக்கு ராத்திரி என்ன. அவங்க கேட்டாங்க, காலையில சாப்பிடும் பொழுதே ராத்திரி என்ன கேக்குறீங்களே அப்படின்னு. இல்ல இன்னைக்கு ஏகாதசி சாப்பிடக்கூடாது, அதனால தோசை பண்றியா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, தோசை பண்ணட்டுமா, சரி. இட்லி பண்ணட்டுமா, அடை பண்ணட்டுமா, சரி. எல்லாத்துக்கும் நான் சரி. என்ன எல்லாத்துக்கும் சரி ஆட்டணும், இல்லாட்டா அவங்க ஒன்றும் கிடைக்காது நமக்கு. அதனால கடைசியில உப்புமா பண்றேன். அதான் நேற்று பண்ணியே, முந்தானா தானே, இன்னைக்கும் அதே உப்புமா தான். நீங்க ஒன்றும் வாங்கிட்டு வரல. இப்படியே காலம் ஓடுது. எம்பெருமான் பேரை பெருமாள் பேரை சொல்றதுக்கு நேரம் இல்லை, வாட்ஸ்அப் நோண்டுறதுக்கு நேரம் இருக்கு. அப்படி இல்லாமல் நாங்கள்லாம் ராஜாக்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இங்க தரையில அழகா
தூய்மையா வைத்திருக்கிறார்கள் பெருக்கி. இதெல்லாம் பெண்களுடைய கைங்கரியம் கோயில்லன்னு சொல்லுவாங்க. கோயில்ல பெருக்கி தூய்மையா தண்ணீர் தெளிச்சு தொடச்சு அதுல கோலம் போட்டு அப்படிலாம் செய்யறது பெண்களுக்கு உரிய காரியம். அதான் அதான் இங்க ஒரு எறும்பு கூட இல்லை. இந்த எறும்பு நான் பேசிக்கிட்டே இருக்க கடிச்சதுன்னா தெரியாம பேசுவேன். அந்த எறும்பு என்ன நினைக்கிறான், நான் தான் ராஜா, இந்த கோயிலுக்கு நான் தான் சொந்தக்காரன், அப்படிதான் அந்த எறும்பு நினைக்கிறோம். அப்ப எறும்பை பார்த்து நம்ம சிரிப்போமா சிரிக்க மாட்டோமா? எறும்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத கைகேயியுடைய அப்பா, அதாவது ராமனுக்கு தாத்தா தெரிஞ்சு வச்சிருந்தார். கேகே ராஜாவா இருந்தார் அவரு. கேகேம்ங்கிற தேசம் நாடு, அந்த நாட்டுல அந்த ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு பையன் யுதாஜித்னு ஒரு பையன், கைகேயின்னு ஒரு பொண்ணு. கைகேயிங்கிறது அக்கா, யுதாஜித்துங்கிறது தம்பி. ஒரு நாள் இந்த எறும்பு போச்சு அவங்க வீட்டுல அரண்மனையில, சரியா பெருக்கலையோ அந்த எறும்பு போச்சு. ஒரு எறும்பு கூட இன்னொரு எறும்பு இருந்து அது வரிசையா போகும். பார்த்துருக்கீங்களா? நாம மட்டும் வரிசையா போக மாட்டோம். இந்த கோவில போய் இடிச்சிடும். எனக்கு முன்னாடி அவங்க போகணும், அவங்க முன்னாடி நான் போகணும். இடிச்சு இடிச்சு அப்புறம் நசுக்கி ஒருத்தர் மயக்கம் அடிச்சு விடணும். அந்த எறும்பு ரெண்டும் பேசிக்கிச்சு. இந்த ரெண்டு எறும்பு என்ன பண்ணணும், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பிள்ளையார் எறும்புன்னு ஒன்று உண்டு, கட்டெரும்பு உண்டு. அந்த எறும்பு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சு இப்படி மூக்க தொட்டுட்டு போகும். பார்த்துருப்பீங்களா? நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆசிரியர் வராரு, இந்த பக்கம் தெரியும், பாராமுகம் அப்படின்னு. அதுக்காக நான் உங்களுக்கே முன்னாடியே சொன்னேன், சாத்ரஹா அப்படின்னா மாணவன் அர்த்தம், கையில கொடை வச்சிருக்கான்னு அர்த்தம். இந்த கொடை எதுக்காகன்னு சொன்னேன் அன்னைக்கு, ஆசிரியர் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை மறைத்து என்னோட ஆசிரியர் நல்லவர்னு சொல்றதுக்காக அந்த கொடை வச்சிருக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், வீதியில போகும்பொழுது ஆசிரியர் எதிர்க்கு வரும்பொழுது மறைச்சுக்கிட்டு, தன்னுடைய மதத்தை மறைச்சுக்கிட்டு பார்த்துருவாரோன்னு பயந்து போறான். அவர் பயந்து போறார். அவர் ஒரு கொடை வச்சிருக்காரு, இவன் மாணவன் பார்த்துருவானோன்னு அவர் பயந்து. ரெண்டு பேரும் சந்திக்கிறதே இல்லை. 50 வருஷம் கழிச்சு போன வாரம் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு மாணவன். நான் சொன்னேன், எங்க காணா போயிட்டேன்னு கேட்டேன். நம்பி நாராயணன் மாதிரி இருந்துட்டீங்களான்னு கேட்டேன். நாராயணன் நம்பி நம்பி நாராயணன் எங்க ஒர்க் பண்ணாரோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணாரு என்னுடைய மாணவன். நம்பி நாராயணன் மாதிரி காணா போயிட்டேன், உங்களை எங்கேயாவது சிறையில வச்சுட்டாங்களான்னு கேட்டேன். அவர் பேரு ராஜாராம்னு பேரு. இங்க சிறுகமணின்னு இருக்கு அந்த ஊருக்கு. நேற்று அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல நேற்று எல்லாரும் காலையில இருந்து இரவு வரலையும் சாயங்காலம் வரலையும் பாராயணம் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 50 பேர் போயிருந்தாங்க. இந்த ஊர்ல இருந்து பெண்கள் போயிருந்தாங்க. எங்களை வர சொல்ல கூடாதுன்ட்டாங்க, அதனால நான் போகல. ஆண்கள்லாம் வரக்கூடாது, ஆண்கள்லாம் கிடையாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ள, அது பெண்கள் கோயில். அது மாதிரி இங்க ராஜா மாதிரி நினைக்கிறது அந்த எறும்பு. அந்த எறும்பு ரெண்டும் பேசின உடனே அந்த ராஜா சிரிச்சான், கைகேயி அப்பா சிரிச்சான். பக்கத்துல ராணி இருக்காங்க, அவங்க எப்போதும் கூட தான் இருக்காங்க. ஏதாவது ராஜா வம்பு பண்ணுவாருன்னு சொல்லி கணவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறதுக்கு அந்த ராணி அவர்கிட்ட கேட்டாங்க, கணவரே அந்த எறும்பு ரெண்டு ஏன் சிரிச்சிங்கன்னு, ஏன் சிரிச்சிங்க? அவர் சொன்னார், கொஞ்சம் பாதி உண்மையை சொன்னாரு. இந்த ரெண்டு எறும்பும் பேசிட்டு அது கேட்ட உடனே சிரிச்சேன். இந்த எறும்பு ரெண்டும் ஏதோ விடுகதையோ அல்லது நகைச்சுவையோ ஒன்றும் பேசல, ஏதோ நீங்க சௌக்கியமான்னு கேட்டது, அது நாங்க சௌக்கியம் சொல்லு, அவ்வளவுதான். உடனே அவர் சொன்னா, என்ன பேசுது, உங்களுக்கு புரியுது அந்த பாஷை, இந்த மொழி புரியுது, என்ன பேசுது? அது சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு சட்டம் போட்டுருக்காங்க. சொன்னா என்ன ஆகும்னு கேட்டேன். சொன்னா நான் போயிடுவேன். அப்ப நீங்க போங்க, சொல்லிட்டு போங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவ தான் கைகேயி. அதனால கணவன் போனாலும் பரவாயில்ல, நீ காட்டுக்கு போகணும். யாரு என் பிள்ளை இல்ல, அவங்க பிள்ளை தானே, கௌசல்யா பிள்ளை தானே ராமன், அதனால காட்டுக்கு போ. என் பிள்ளை நாடாளும்,
என் பிள்ளை ராஜாவும். இதெல்லாம் ராஜா, இதெல்லாம் ராஜா பத்தி பேசுறோம். எறும்பு என்ன நினைக்குது? நாம தான் ராஜா இந்த ஊருக்கு. அப்படி நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த பெண்களும் நினைச்சிருந்தோம். 5 லட்சம் பெண்களும் கோபியர்களும் சேர்ந்து இந்த ஊருக்கு நாங்க தான் ராஜா. கோகுலம் என்ற ஊருக்கு, கால்நடைகள் அதிகமாக இருக்கிற அந்த ஊருக்கு நாங்க தான் ராஜா. ஏன்? எங்க மாடு, நாங்க பால் கறந்து சாப்பிடுவோம், நாங்க தான் கறப்போம். எங்களுக்கு தான் அந்த பால், உங்களுக்கு எல்லாம் கிடையாது. வெளியூருக்கெல்லாம் தரமாட்டோம். அந்த மாதிரி பால் நிறைய இருக்கிற ஊரு, அதெல்லாம் நாங்க தான் பார்த்துப்போம். நாங்க தான் அந்த பாலை விற்போம். நாங்க தான் வந்து பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய் எல்லாம் நாங்க தான். எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு சொத்து. அதான் நாங்களாம் ராஜா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த இத்தனை நேரம் பார்த்துருக்கோம், 16வது பாசனம் இல்லையும், பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் படத்தில் இருந்த ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலுடைய அனுகிரகம் ஸ்ரீ பத்மநாபாச்சார் என்ற பட்டாச்சாரியன் மூலமாக கிடைத்த அனுகிரகம். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்டு முதல் வருஷம், அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தேன். இந்த ஜிஆர் சுவாமி உள்ள இருந்தார், வெளியில வந்தார், கைது போட்டு. 2வது வருஷம் வந்தேன். 2வது வருஷம் வந்தபோது நான் பெங்களூருக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கே போய் கற்றுக் கொடுக்க போயிருந்தேன். ஒரு 3 மாதம் அங்கே பெங்களூரில் இருந்தேன். அதுக்காக என்ன பண்ணேன், இந்த கடைசி தேதி முடிஞ்சிருங்கிற விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு கடைசி தேதி முடிஞ்சிடும்ட்டு 3 மாதம் முன்னாடியே இவற்றை கையெழுத்து கேட்டேன். முடியாது, என்ன அவசரம்னு கேட்கலாம்ல. உங்களுக்கு என்ன அவசரம்? அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்துல தானே, கார்த்திகை மாதத்துல தானே கூப்பிடுவாங்க, அதனால அப்போ நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தா போதாதா அப்படின்னு கேட்கல. கையெழுத்து அந்த சீலோட கையெழுத்து. அவருக்கு எப்படி இந்த மாதிரி தான் இது பெருமாள் நமக்கு சுலபன் பேரு. எளிதானவன், எளிமையுடன் கூடியவன். கிட்டக்க போனா வராதே அப்படின்னு சொல்ல மாட்டான், நெருங்காதேன்னு சொல்ல மாட்டான், நெருக்காதேன்னு சொல்லுவான். ஒருத்தருக்கு இடிக்காம வாங்க, அவசரப்படாதீங்க. காலையில ஒரு அம்மா வந்தாங்க தாயார் சந்நிதி. முன்னாடி இருக்கிறவங்க காத்து கத்தினாங்க, போங்க போங்க வேகமா போங்க, கதவு மூடிடும். இதுதான் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன், அங்க இருக்காங்க காவல்காரர் இருக்காங்க, கோவிலை சேர்ந்தவங்க இருக்காங்க, அவங்க கத்தல் உங்க கத்தல் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னாலும் அடங்கவே இல்லை அவங்க கடைசி வேலையும். நான் சொன்னேன், என்ன பண்ணணும், நிக்கிறோம், ஒரு 1/4 மணி நிக்கிறோம், 1/2 மணி நிக்கிறோம், 4 மணி நேரம் நிக்கிறோம். அப்படி நின்னா என்ன பண்ணணும்? எம்பெருமான் திருநாமங்களை சொல்றோம். சில பேர் கோவிந்தா கோவிந்தான்னு உங்க பழக்கத்துல சொன்னாங்க. நான் திருப்பி கத்தினேன், ரங்கா ரங்கான்னு கத்துங்க, கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி கும்பல்ல கோவிந்தா போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் வேடிக்கை. அப்படி இங்க நல்ல பேர் தான், ஒன்றும் கெட்ட பேர் இல்லை. இருந்தாலும் அதுக்கு சில கெட்ட அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. அப்படி அந்த மாதிரி இல்லாமல் இந்த எதுக்கு சொல்றேன்னா, நாங்கள்லாம் இவ்வளவு பேரை தோழிகளை தான் எழுப்பினோம். எல்லே இளங்கிலேயேன்னு பாசுரம் வரலையும், 15வது பாசுரம் வரலையும், 6வது பாசுரத்திலேருந்து நிறைய தோழிகளை எழுப்பினோம். ஒரு தோழி 1 லட்சத்துக்கு எடுத்துக்காட்டாக எழுப்பினோம். இப்போ எழுப்பினத்துக்கு நாங்கள்லாம் ஒரே கலப்பா இருக்கும். காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு 10 தோழியை தான் எழுப்பியிருக்கோம். அந்த 10 தோழியும் அவங்கவுங்க 1 லட்சம் தோழியை அழிச்சிட்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில எழுப்பியிருக்கோம். தலைவியா இருக்க வேண்டியவங்களெல்லாம் எழுப்பியிருக்கோம். எங்களுக்கு கலப்பா இருக்கு. வந்து விழுந்துட்டோம். எங்க விழுந்தீங்க? உங்க காலில் வந்து விழுந்துட்டோம். பெருமாட்ட சொல்றோம். இனிமேல்லாம் இந்த எழுப்புறது அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது. படுக்கையில இருக்காரு ஸ்ரீ ரங்கநாதன். படுக்கையில இல்லாம எழுந்து உட்காருங்க. படுத்துட்டு தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணாதீங்க, எழுந்து உட்காருங்க. எழுந்து உட்காந்துட்டு சும்மா அந்த படுக்கையிலேயே உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்காக பெரிய நாற்காலி போட்டிருக்கோம், சிங்காதனம் போட்டிருக்கோம், அதுல வாங்க, அதுல உட்காருங்க. அங்க ஒரு அவை இருக்கு,
புலவர்கள் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு வாங்க, வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அப்படி கேட்கணும். சும்மா படுக்கையிலே உட்காந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, இங்கே படுக்கையிலேயே உட்காந்துட்டு படுத்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்களா? அது 2 அறை தள்ளி இருந்து காதுலேயும் விழாது. அதனால அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, செவி கேட்காத ஒருத்தர் வந்தார். வந்த உடனே வாசல்ல இருக்கிற அழைப்பு மணியாக அழுத்தினார். நான் வரேன்னு நான் யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க காது கேட்காதவங்க வந்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? காத்துட்டு இருக்க வேண்டியதான். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? படபடன்னு அந்த அழைப்பு பண்ணி ஒரு 2 நிமிஷத்துல வரலன்னா நீங்க உள்ளேருந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. பரபரப்பு, எல்லாத்துலயும் ஒரு பரபரப்பு. எம்பெருமான் சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் கோவில்ல இந்த வரிசையை தாண்டி போகணும்னு நினைக்கிறவங்க அது ஒரு பரபரப்பு. ஒரு அம்மா சொன்னாங்க நேற்று நான் சொன்னேன், இவ்வளோ பேர் நிற்கிறோம், நீங்க முன்னாடி போறீங்களேன்னு நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் சாமியை. வயசானவங்க உட்காரணும்னு போறாங்க, அது காரணத்தை சொல்லிட்டு போறாங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து சேருங்க அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் நமக்கு கோபம் வருது. ஏன்னா அவங்க நம்மளை தாண்டி போனா அவங்க சொல்றாங்க காலையில 6:30 மணிக்கு உடனே போய் எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் டிவி பார்க்கணும். அதுதான் அவசரம், வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு அவசரமா பண்றீங்க? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சச்சிதானந்தம் இந்த சுவாமி கேட்டார். அதுக்காக ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கணும். ஒருத்தர் கேட்டார், இங்கே வந்து முந்தான கோதாஸ்துதிக்கும் திருப்பாவைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். அப்படி அது மாதிரி கேட்கணும். அவர் கேட்டாரு, முத்தங்கி சேவை நடக்குது. இப்போ நிறைய கோவில்ல இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்ல முத்தங்கி சேவை இருக்கிறதுனால எல்லா கோயில்லையும் முத்தங்கி சேவை, காட்டாழி சிங்கல்ல முத்தங்கி சேவை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அதே மாதிரி இது ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த ஸ்ரீரங்கத்தில் இப்போ நீங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு 5 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுங்க. எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்து வைகுண்ட வாசல், பரமபத வாசல் திறந்து உள்ளே போகணும். 10ஆம் தேதி வர 10ஆம் தேதி அப்படி போகணும்னு நினச்சி வரீங்க. எம்பெருமானோட கூட சேர்ந்து போகணும். அவரும் மோட்சம் போகிறார். நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்துட்டு அவரும் மோட்சம் போகிறாருன்னு கூட வரோம். இன்னொன்று தப்பாக நாம் என்ன சொல்கிறோம், இந்த பரமபத வாசலை மிதிச்சேன் இன்னைக்குங்கிறான். மிதிக்கக்கூடாது. நீங்கள்லாம் மிதித்த இடத்த கையை வச்சு அந்த தூசி, காலில் இருக்கிற தூசி எடுத்து கண்ணில் ஊற்றி அப்படி வரும்பொழுது இவ்வளோ கூட்டம் தாங்க முடியல, காவல்காரர்களால் சமாளிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, எல்லா கோயிலையும் வைகுண்ட வாசல், பரமபத வாசல் எல்லா ஊர்லேயும் வச்சுட்டாங்க. ஒரு கதை வச்சுட்டாங்க, அந்த வழியாக எம்பெருமான் வருவோம். எல்லா ஊர்லேயும், சின்ன கிராமம், பெரிய பெரிய கோயில் எல்லாத்துலையும். அதுதான் அப்போ கூட்டத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. சில பேர் டிவியிலேயே பார்த்துடுறாங்க. அப்போவே நாங்கள்லாம் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன போயிருக்கோம், அதனால் 2 தடவை தான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் டிவியில் பார்க்க அன்றைக்கே போகணுங்கிறாங்க. அதனால் இப்போ வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கே. அதனால் அப்புறம் ஒரு 7 நாள் 8 நாள் இருக்கும். அது அப்போ பொறுமை இல்லை நமக்கு. பொறுமைக்கு அதுதான் இப்போ பொறுமையாக வான்னு கூப்பிடுவாங்க. எம்பெருமான அவசரமாக வராதிங்க, பொறுமையாக வா. இந்த பாசம் இப்போ இந்த கோதாஸ்துதி ஒன்று பார்த்துட்டு மேலே போவோம். 22வது, இன்னைக்கு 22வது. இப்போ எப்படி இருக்காங்க தாயார், ரங்கநாயகி தாயார் எப்படி இருக்காங்க? வீட்டில் புல்லு கிடைக்கும், தோட்டத்தில் புல்லு கிடைக்கும். அந்த புல்லுல 2 வகை உண்டு. தூர்வான்னு ஒரு புல்லு, தர்ப்பம்னு ஒரு புல்லு. தூர்வாங்கிற புல்லு வந்து ரொம்ப மெல்லிசா மென்மையா இருக்கும். இது ஆனால் இந்த தர்ப்பங்கிற புல்லு கையை வச்சா கிழிச்சிடும். நகத்துக்கு கூறிய நகத்தால் வச்சு கிழிக்கிற மாதிரி. அது அந்த தர்ப்ப புல்லை எடுக்கிறதுக்கு இந்த நாளில் தான் எடுக்கணும், இந்த கிழமையில தான் எடுக்கணும்னு கணக்கு இருக்கு. அமாவாசை அன்னைக்கு எடுக்கலாம். அது என்னைக்கு எடுக்கிறீங்களோ
அதை பொறுத்து நீங்க எத்தனை நாள் அதை வச்சுக்கலாங்கிறது கணக்கு. இந்த துளசி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. இன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எடுக்கக்கூடாது, புதன்கிழமை எடுக்கலாம். ஒருவேளை புதன்கிழமை ஏகாதசியா இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. அப்போ 4 நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் அந்த நீங்க இன்னைக்கு எடுத்த துளசி இருக்கும், அது வாடி இருக்கும். அந்த வாடி இருந்தாலும் எம்பெருமான் ஏற்றுக்கிறான். அந்த வாடி இருந்தாலும் அதில் வாசனை இருக்கும், மனம் இருக்கும், அது வீணா போகாது. நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், அப்படிலாம் இருக்கு இந்த துளசி. இந்த துளசி அது மாதிரி இந்த புல் எவ்வளோ மென்மையாக இருக்கும், மெல்லிசு புல், அந்த புல் எவ்வளோ மென்மையாக இருக்கோ அப்படி அழகாக இருக்காங்க ஸ்ரீ ரங்கநாயகா தாயார். இந்த பெருமாளுக்கு பத்மாவதி தாயார் திருப்பதி. அப்போ தூர்வாதள பிரதிமையா தவ தேக காந்தியா. புல்லுன்னு சொன்னீங்கன்னா மாட்டுக்கு என்ன கொடுப்பீங்க? பச்சை புல்லு. செத்து போன புல்லு கொடுக்கக்கூடாது, அதனால உலர்ந்த புல்லை கொடுக்கக்கூடாது. அப்படி இந்த புல்லினுடைய மென்மை மட்டும் இல்லை, அந்த பச்சை நிறம். அதனால தொண்டரடி பொழியாழ்வார் கூட்டார், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் பெறை இந்திரலோகமானும் அச்சுவை பெண்ணும் வேண்டேன் அரங்கமானகுருளானேன்னு சொன்னார். 45 பாசுரம் எழுதினவர் இதை சொன்னார். அப்போ இங்கே முதல் வரி சொன்னேன். அப்போ இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் முன்ன சொன்னேன், இந்த ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கண்ணில் மை ஈட்டுவாங்க. இந்த மை இட்டதுனா வாழ்க்கை பூரா கண்ணு நன்றாக தெரியும், பார்வை நன்றாக இருக்கும். அப்போ இவர் சொல்றாரு சுவாமி வேதாந்த தேசிகன், அது இன்னொன்று செய்வாங்க. தொண்டைக்காக நல்ல அழகான குரல் வரணுங்கிறதுக்காக கோரோச்சனைன்னு ஒன்று போட்டுவாங்க. கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சம் தான் போட்டுவாங்க. ஒருத்தர் பேசும்பொழுதே கத்தி பேசினார்னா அவங்க அம்மா நிறைய போட்டாங்களான்னு கேட்போம் நாங்கள். ஆனால் இங்கே சொல்றாங்க கோரோச்சனா ருச்சரையாச்ச ருச்சேந்திராயாஹா. தாயாருடைய இனிமையான குரல், பெண்களுக்கே இனிமையான குரல், ஆண்களுக்கு கெட்ட குரல். அந்த பெண்களுக்கு இனிமையான குரல் ரங்கநாயிகாவுக்கு, கோதாதேவிக்கு, ஆண்டாளுக்கு, பூமி பிராட்டிக்கு இனிமையான குரல். இந்த கோரோச்சனா போட்டதுனால அவங்க அம்மா போட்டிருக்காங்க. அதனால அப்போ இப்போ அடுத்து 3வது வரி, ஆசீத் அனுச்சித சிகாவல கண்டசோபம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணன் பகவான் தரிசனம் பண்ணீங்கன்னா தலையில பீலி சொல்றோம், மயில் பீலி, மயில் தோகை, அதுதான் அடையாளம். கிருஷ்ண பகவானுக்கு அடையாளம் மயில் தோகை. எந்த அவதாரத்திலும் கிடையாது, இது ஒரு அவதாரத்தில் தான். ராமனுக்கெல்லாம் தலையில மயில் பீலி எல்லாம் கிடையாது. அந்த மயில் தோகை என்ன நிறம் பார்த்தீங்கன்னா பல நிறங்கள், வண்ண ஜாலம் அடி. அந்த நிறத்துல தாயாருடைய கழுத்து, ரங்கநாயிகாவுடைய கழுத்து என்ன நிறம்? மயில் கழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த புடவை கூட என்ன சொல்றீங்க? மயில் கழுத்து நிறம் சொல்றீங்க. அது மாதிரி மயில் கழுத்து. கடைசியில சொல்றாரு 4வது வரி, மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம். நம்மளாம் சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், கும்பிடுகிறோம். அப்ப நமக்கு அவர் அருளுகிறார். மாங்கல்யதம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இது ரெண்டும் ஒரே 10 பாசுரங்கள்ல ஆண்டாள் சாதிச்சா நாச்சியார் திருமொழியில. வாரணமாயிரம் சுழவலம் செய்து நாராயண நம்பி நடக்கின்றான் என்றே புரண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் பொரணம் நாட்டக்க நக்கண்டேன் தொழினான் அப்படின்னு ஒரு 10 பாசம். இது பேர் வாரணமாயிரம்னு ஆரம்பிக்கும். 1000 யானையோட வரான் பகவான். 1000 யானையோட ஆண்டாள் திருவில்லிபுத்தூர்லேருந்து வரான். பணக்காரி. இந்த தோழிகளும் கோபிகளும் பணக்காரர்கள். அதனால பணக்காரன் என்ன சொல்றோம்? நான் தான் ராஜா, நான் தான் ராணி, எங்க வீட்டு ராணி நான், எங்க வீட்டு ராஜா நான் அப்படின்னு சொல்றோம். அப்படி ரொம்ப அகங்காரத்தோடு வராங்க.
ஆனா என்ன பண்றாங்க, எம்பெருமான் கோயிலுக்கு வந்து கீழே விழுந்து கும்பிட்டு நான் வந்து சின்னவன் தான், நான் ராஜா இல்லைன்னு சொல்றேன். ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்க, அரண்மனையில உள்ள இருக்காங்க, அந்த புறத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மணி கிட்ட இருக்காங்க. அப்படி வெளியில அவைக்கு வரும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது தர்பார்னு சொல்லுவாங்க. தர்பார்ங்கிறது ஒரு ராகம். அது வந்தாங்கன்னா என்ன பண்றாங்க, தலையில ஒரு இந்த மாதிரி ஒரு நான் அதுக்காக வச்ச தொப்பி, ஒரு பெரிய கிரீட்டம் வைத்துக் கொண்டு வராங்க. வீட்டுக்குள்ள போகும்பொழுது எப்பொழுதும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த வேஷத்தை கலைக்கிறோம், தலையில இருக்கிறதெல்லாம் கீழே வச்சிடறோம். இந்த இவங்க என்ன பண்றாங்க, இந்த ராஜாக்களும் இப்படிதான் பண்றாங்க. ராஜா அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல நான் மாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாடெல்லாம் பார்த்து எல்லாம் வேலை முடிச்ச ஒரு பாடு இந்த எங்க இருக்கிற அந்த அகங்காரம், என்னுடையது நான் அப்படிங்கிறத, அந்த கிரீடத்தை தலை தொப்பிய கீழே கைட்டு வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து முன்னாடி பார்த்தோம். ஒவ்வொரு தோழியா எழுப்பும் போது என்ன சொன்னோம்னா, கதவை திறக்கல 2-3 பேர் பார்த்தோம். கதவை திறந்து முற்றத்துக்கு வந்துட்டோம், நீ எழுந்துருன்னு ஒரு பாசுரம். நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. அப்புறம் என்ன சொன்னாங்க, வாசல்ல இருந்து வந்து உள்ள நுழைஞ்சு புழக்கடைக்கு போயிட்டாங்க, தோட்டத்துக்கு போயிட்டாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். வீடு பூரா எவ்வளவு பெருசுன்னு பார்த்துட்டாங்க. உள்ள கதவை திறக்காம இருந்தாங்க, கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்து முற்றத்துக்கு வந்துட்டாங்க, முற்றத்துக்கு வந்து புழக்கடைக்கும் போயிட்டாங்க, கடைசியிலும் போயிட்டாங்க. இப்ப இப்ப என்ன, இந்த பாசனத்துல உங்க வீட்டு படுக்கை அறைக்கு வந்து, படுக்கை அறைக்கு வந்து படுத்துட்டு இருக்கிற எம்பெருமானை எழுப்பு. யார் யார் எழுப்புறாங்கன்னா, ராஜாக்கள்லாம் வந்துட்டாங்க. நாங்களும் எங்க ஊர் நாங்க ராஜா, அதனால நாங்களும் வந்துட்டோம். எங்க ஊர் ராணிகள்லாம் இப்ப 5 லட்சம் பேர் ராணிகள் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அங்கன்மா ஞாலத்தரசர்ங்கிற பாசனம் ஆரம்பம் 22. அங்கன்மா ஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். மழை பெய்யற மாதிரி என்னுடைய தலையை கீழே வச்சு, மழை வேற கீழே தானே விழும், எங்க தலையும் கீழே விழுந்து வணங்குறோம். தலை பெய்தோம் கிங்கிணி வாய், காலில் சலங்கரு, கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே. இப்போ வேண்டுகிறாங்க, என்ன வேண்டுகிறாங்க, செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போ அங்க நீரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாப்பம் இழிந்தேலோ பாவாய். நாளை வந்து மாரிமழை மைஞ்சல்னு பாசனம். அது வந்து மணிரங்குங்கிற ராகத்துல பாடுவாங்க, அது வந்து பிலஹரிங்கிற ராகத்திலையும் பாடுவாங்க. அப்படி இன்னைக்கு இந்த பாசுரம் ஒரு முறை பாசுரம் தான். அம்னா அழகிய, கண்ணுங்கிறது இடம், அங்கன் மான பெரிய, மானா அம்மான்னு ஒரு அர்த்தம், மானா வேண்டான்னு ஒரு அர்த்தம், மானா லட்சுமின்னு அர்த்தம், மகாலட்சுமின்னு அர்த்தம், ரங்கநாயக்கான்னு அர்த்தம், இந்த மாதிரி நிறைய அர்த்தம். அப்படி அந்த இங்க வந்து பெரியன்னு அர்த்தம். ஞாலத்து, நம்ம எங்க உட்காந்துருக்கோம், ஒரு பாரத தேசத்துல உட்காந்துருக்கோம். ஆனா இந்த எவ்வளவு பெரிய பாரத தேசம்னு நீங்க இமயமலை போய் பார்த்தா தான் தெரியும். இமயமலை பார்த்தா அந்த பஸ்ல போகும்போது எவ்வளவு பெரிய மலைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஊரும் அப்படிதான். ஸ்ரீரங்கத்துல திருச்சி மாவட்டம்ங்கிறதுல இப்ப சில கிராமங்களை சேர்த்திருக்காங்க, அந்தநல்லூர், நிறைய பேர் அந்த மாதிரி இந்த கிராமம் இப்ப சேர்த்திருக்காங்க. அப்படி இப்ப திருச்சி பெரிய ஊரா போயிடுது.
அப்ப அங்கண்மாஞாலத்து அரசர், ராஜா அரசர் அபிமான பங்கமாய் வந்து நான் எனது என்ற செருக்கு திமிர் இல்லாம வரும். அபிமான பங்கமாய் வந்து, இப்போ கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா வருவாரான்னு நமக்கு ஐயம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. நமக்கு நினைவு இல்லை, வருவாரோ வரமாட்டாரோன்னு நினைக்கிறோம். அப்படி கூப்பிடலாம். இப்போ நீங்க ஒரு 10,000 நினைக்கிறேன், இப்போ ஞாபகம் இல்லை. இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளும் உங்க வீட்டுக்கு கூப்பிடலாம். புறப்பாடு போற வழியில கூப்பிடலாம். எல்லா இடத்துலையும் கூப்பிட முடியாது, எல்லா தெருவுக்கும் கூப்பிட முடியாது. அதனால நம்பெருமாள்னு அவருக்கு பேரு. அப்படி கூப்பிட்டு வரணும். அப்படி கூப்பிட்டு வராம இருக்கிறது இல்லை. எதுன்னா நாம போய் அவர் வீட்டுக்கு போய் கும்பிடுறதுதான் சரி. நீங்க அவரை வீட்டுக்கு வர சொல்லி அவர் செய்யக்கூடாது. அதனால நாம முதல்ல போகணும், அப்புறம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய காலடி திருவடியால பொன்னடி சாற்றுங்கள் என்று சொல்லணும். உங்க திருவடி காலில் இருக்கிற தூசி எங்க வீட்டுல படட்டும். அந்த தூசி பட்டா நாங்கள் புனிதமாகவும் தூய்மை ஆயிடுவோம் சொல்லணும். அதுல பூதம் தவ பாத ரஜசான்னு சொல்லுவோம். அது சொன்னதுதான். அதனால்தான் ஆழ்வார் தொண்டர் அடிப்பொடின்னு வச்சாரு. பெருமாளுக்கு கூட திருவடி கொள்ளல, பக்தர்கள் உங்களை போல இருக்கிறவருடைய அடிப்பொடி. அதனால்தான் இந்த கோயில் உள்ள போகும்பொழுது இங்க போறீங்க, அந்த அரிகால் படி இருக்கு, அதை தொட்டு கை கண்ணில் போட்டு கண்ணில் வச்சுட்டு போவோம். அவ்வளோ. அதாவது பக்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் நாம சம்பாதிச்சிடலாம். அவங்க செய்த நல்ல செய்திகளை எல்லாம் நமக்கு வந்துடும். அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்துடும். அப்படி அதுக்காக அப்படி சொல்றோம். அப்படி இங்கே அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு பெருமாள் கேட்டார். நின் பள்ளி கட்டிற்கே, உன் பள்ளி கட்டிற்கேன்னு சொன்னீங்களே அப்படின்னா அப்படின்னு கேட்டேன். எங்க வீட்டிலையும் படுக்கை அறையில பெருமாள் படம்லாம் மாட்டிடு. ஆனா எங்க வீட்டு படுக்கை அறையில போய் இந்த படத்தை போய் கும்பிடுறதுக்கு பதிலா நேரம் உன் படுக்கை வீட்டுக்கு தான் வரும். அதனால நின் பள்ளி கட்டிற்கு. ஏன் படுக்கை அறைக்கே வந்துட்டீங்க? நீங்க வாசல்ல கூப்பிட்டா வரமாட்டேனான்னு கேட்டா நீங்க வரலையே. 18, 19, 20 பாசம், 21 பாசம், 4 பாசம் சொன்னோம், நீங்க வரலையே வெளியில. அதனால உள்ளே வந்துட்டோம். கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டோம். கதவை முன்னாடி திறக்கல, அதனால அப்புறம் முற்றம் வந்தாங்க, பழக்கடை வந்தாங்க, இப்போ உள்ள வந்துட்டோம். என் பள்ளி கட்டில். இப்போ கட்டில்ல யார் உட்காந்துருப்பாங்கன்னா அந்த சொந்தக்காரர் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்களாம் எங்க உட்காரணும்? கீழே தான். அடிமை, நாமெல்லாம் அடிமைகள். நமக்கு பாரத தேசத்துடைய தலைநகர்ல அடிமை அரசர்கள்னு இருந்தாங்க, ஸ்லேவ் கிங்ஸ் இருந்தாங்க அந்த காலத்துல. அடிமை அரசர்கள்லாம் அடிமை. அப்புறம் அரசர்கள் எப்படியும் அடிமை ரெண்டும் வெவ்வேறு எதிர்ப்பதும். அப்படி இங்கே பட்டு கீழே சங்கம் இருப்பார்கள், கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நண்பர்களை அழைச்சிட்டு வந்து கட்டில் கீழே உட்காந்துருக்காங்க. கட்டில் கீழே உட்காந்து கை கூப்பிடுறாங்க. கை கூப்பி எங்களுக்கு வேண்டியதை கொடுங்கன்னு கேட்குறாங்க அரசர்கள். அதனால பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் அவர்களை போல நாங்களும் வந்துடும். என்ன பண்ணியிருக்கோம்? எங்க இப்போ 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கோம். சில பேர் கல்யாணம் ஆன பெண்கள், சில பேர் கல்யாணம் ஆகாத பெண்கள், கன்னி பெண்கள். இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்கோம்? கன்னி பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் எங்கள் பெற்றோருடைய அனுமதி கேட்டு வந்திருக்கோம். எங்களுடைய பெற்றோர் அனுமதி கேட்காமே வந்திருக்கோம். கோவிலுக்கு போறேன்னு சொன்னோடனே போய் வா அப்படின்னு அலட்சியமா சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா. சரி, எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு தான் போவியா, படிக்க மாட்டியான்னு அந்த மாதிரி கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு இதுக்காக, வேடிக்கைக்காக. கல்யாணம் ஆன பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போய் கணவர் வீட்டிலேருந்து அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க, மாமனார் மாமியார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது இவ்வளவு பேர் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? உன்னுடைய தரிசனத்துக்காக வந்தோம். நீ கண்ணை திறந்து பார்க்கணும், உன்னுடைய திருக்கண்களை திறந்து பார்க்கணும், அதுல எங்களுக்கு சந்தோஷம். இப்ப ராஜாக்கள்லாம் எதுக்கு வந்திருக்காங்க
அப்படின்னு கேட்டா ராஜாக்களுக்கு சில இழப்புகள் இருந்தது, நஷ்டங்கள் இருந்தது. இந்த இழப்புன்னு தமிழ்ல சொல்றதை விட நஷ்டம்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் புரியும். சம்ஸ்கிருத வார்த்தை சொன்னா புரியும், தமிழ்ல பயன்படுத்தும். அவங்களுக்கு என்னாச்சு, ராஜ்யம் போயிடுச்சு. ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா இருந்தான் ஒரு ஊர்ல, அப்படிதான் சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல வந்து ஒரே ஒரு பிச்சைக்காரர் இருந்தான் ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஒரே ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா வந்து காட்டுக்கு போனான், குதிரையில போனான், வேட்டையாட போனான். வேட்டையாட போனா நிறைய மான்கள் புலிகள் எல்லாத்தையும் ஏதோ வேட்டையாடினான். வேட்டையாடின உடனே களைப்பா போச்சு, தூக்கம் வந்துருச்சு. ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டான், தூங்கிட்டான். தூங்கின உடனே அந்த மரத்துல ஒரு மேல ஒரு யக்ஷன் ஒரு இருந்தது ஒண்ணு. அந்த யக்ஷன் சொல்லிட்டு எழுப்பி அவனை, ராஜாவை எழுப்பி, தூங்காத, களைப்பு, நான் உனக்கு களைப்பு போக்குறேன், ஆனா நான் உன்னை சாப்பிட போறேன், உன்னை தின்னுபிடுவேன். ஐயோ பயந்துட்டான். ஏற்கனவே ராஜா குதிரை வச்சிருக்கான், கையில படைக்கலங்கள்லாம் வச்சிருக்கான், நிறைய மான்கள் புலிகள் எல்லாம் வேட்டையாடி இருக்கான், நல்ல தைரியமா தனியா வந்துட்டான். வந்த உடனே சாப்பிடாங்க. ஐயோ என்ன சாப்பிடாதேன்னா. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டது. என்ன இல்லை, நான் ஊருக்கு திரும்பி போய் ராஜாவா இருக்கணும், எல்லா மக்களையும் காப்பாற்றணும். நான் போயிட்டு என்ன அப்புறம் மக்களை யார் காப்பாற்றுவாங்கன்னு கேட்டான். அப்போ ஒன்று பண்றியா, நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், நீ ஒன்று நான் சொல்றேன் கேட்குறியா? என்ன சொன்னாலும் கேட்குறேன், என்ன தின்னுவிடுவேங்கிற, அதனால என்ன சொன்னாலும் கேட்குறேன். நீ போ ஊருக்கு. நீ போன உடனே தண்டோரா போ, பறை அறிவிச்சு ஊர் பூரா ஒரு சொல்லு, இந்த மாதிரி ராஜாவுக்குன்னு உயிரை கொடுக்க ஒரு பையன் வேணும். நல்லவேளை பெண்ணு கேட்கல, பையன் வேணும். அந்த பையன் வந்து 16 வயசுக்கு கீழே. இது அடுத்த கண்டிஷன். அந்த 16 வயசு பையனுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணணும், அப்பா வந்து தலையை பிடிச்சுக்கணும், இந்த பையனுடைய தலையை. அம்மா வந்து காலை பிடிச்சுக்கணும். இந்த 2 பேரும் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற போது ராஜாவா இருக்கிற நான் ஒரு கத்தி எடுத்து அந்த பையன் தலையை சீவன். என்ன இதெல்லாம் ஒரு கண்டிப்பட்ட, என்னையே கொண்டுடுன்னு சொல்லுவேன், என்னையே கொண்டு தொலைச்சிடும். சரின்னு எனக்கு பழக்கணுமே, அப்ப தப்பிக்கணும், அப்ப தப்பிக்கணும். வந்துட்டான் ராஜ்யத்துக்கு, தண்டோரா போட்டான். யாராவது ஒரு பையன் போறோம், ஆனா 16 வயசு கீழே இருக்கணும். அப்ப வந்து அப்பா தலையை பிடிச்சுக்கணும், அம்மா காலை பிடிச்சுக்கணும், நான் கத்தியால வெட்டுவேன். யாராவது வருவாங்களா? யாராவது தன்னுடைய பையனை அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. ஒருத்தன் தான் ஒரு பையன், அவன் சொன்னா, அப்பா அம்மாட்ட சொன்னான், நான் உயிரை கொடுக்க தயாராகும், என் தலையை ராஜா சீவட். ஏன்னா இந்த உலகம் காப்பாற்றும், இந்த உலகம் காப்பாற்றுறதுக்கு ராஜாவத்தான் இருக்கான். நான் சின்ன பையன், இந்த உலகத்துல ராஜாவை நான் இருந்து காப்பாற்ற முடியாது, நான் தயார் அப்படின்ட்டான். அப்பா அம்மா அழுதுகிட்டே, அப்பா தலையை பிடிக்கிறாரு, அம்மா காலை பிடிக்கிறாரு. கத்தியை ஓங்கினா ராஜா, இந்த கத்தி மாலையா போயிடுச்சு. இதுதான் அனுகிரகம் பேரு. யக்ஷன் வந்து ஒரு பரீட்சை பண்ணி பார்த்தான், ராஜாவுன்னா என்ன செய்யணும், மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாடு அரசு நம்மளை காப்பாற்ற வேண்டும், மத்திய அரசு காப்பாற்ற வேண்டும், சாப்பாடு போடணும், நமக்கு உடுக்க துணி கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். இது கடமை, அரசு கடமை. நினைச்சுங்க, இது 3 கொடுக்கணும். ரோட்டி கப்டா அவர் மகான் அப்படின்னு ஹிந்தியில. இந்த ரோட்டினா சாப்பிடறதுக்கு சாப்பாடு, கப்டானா துணி, மகான்னா வீடு, 3 வேணும். அப்படி இந்த கதை. அது மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் வந்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க, கட்டில் கிட்ட சேவிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. பின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. வந்து தலை பெய்யும். நாங்களும் அதே மாதிரி, நாங்களாம் எங்கூர்ல ராஜா, அதனால ராணிகள், அதனால வந்திருக்கோம், தலை பெய்யும். இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாரு பெருமாள். என்ன செய்யணும்? சரி, படுக்கை இருக்கே வந்துட்டீங்க, என்ன செய்யணும்? என்னை தூங்க விட மாட்டீங்க போது. நான் தூங்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தேன், தூங்க விட மாட்டீங்க போதுக்கு. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. காலில் பெண்கள்லாம் கொலுசு போட்டுட்டு இருக்காங்க, சலங்கை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சலங்கையில வெள்ளியில ஒரு மணி தொங்குது, நிறைய மணி தொங்குது.
இந்த மணியில உள்ள ஒரு விதை போட்டிருப்பாங்க. அது கூட ஏதோ ஒரு முக்கியமான விதை, இந்த செடியுடைய விதை, மரத்தினுடைய விதை. அது வீணா போகாது, காய்ஞ்ச விதை. அதை அந்த தட்டான் என்ன பண்ணுவோம், அந்த வெள்ளி நகை பண்ணும் பொழுது இந்த விதையை உள்ள போட்டு அந்த கிங்கிணி இருக்கே அதை முழுக்க மூடாம கொஞ்சம் திறந்துருக்கும். ஆனால் அந்த விதை வெளியில விழாது. அப்படி எல்லா மணியிலும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணி வாய் செய்த அப்படின்னா காலில் இருக்கிற சலங்கை போன்று இருக்கின்ற ஒலி அழகாக நடக்கும் பொழுது எழுப்புகின்ற சலங்கையும் போட்டு கொண்டிருக்கிற எம்பெருமான். அவரும் பெருமாளும் அதுக்கு காலில் கொலுசு போட்டிருக்காங்க. சின்ன குழந்தை கண்ணன் அதனால போட்டிருக்காங்க. அப்போ தண்டைன்னு போட்டிருப்பாங்க. ஆண்கள்னா பெரிய ஆண்கள்னா தண்டை போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் உள்ள விதை போட்டிருப்பாங்க. நடக்கும்போது ஒலி எழுப்பும். சின்ன குழந்தைகளுக்கு ஏன் போடுறோம்னா, அந்த குழந்தை எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிட போகுது, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எங்கேயாவது விஷமம் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குழந்தைகளுக்கு சலங்கை கொலுசு நிறைய சத்தம் போடுறதா போடுவோம். தங்கத்துல போடக்கூடாது. சில பேர் இப்ப என்ன பண்றாங்க, தங்கத்துல முலாம் பூசி போட்டுக்கிறாங்க. ஆனா சில பேர் தங்கத்திலேயே பணம் இருக்குன்னு தங்கத்துல போடக்கூடாது. இடுப்பு கீழே தங்கம் வரணும், இடுப்புக்கு மேலதான் தங்கம். அப்படி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. இந்த கண் எப்படி இருக்கு, திருவள்ளரை பெருமாள், பொண்டரீகாட்ச பெருமாள் தாமரை பூ போல. ரெண்டு கண்ணும் தாமரை பூ மாதிரி. தாமரை பூ போலே அப்படின்னு சொன்னா தாமரைப்பூ அழகா இருக்கும். தாமரைப்பூ நல்ல நிறமா இருக்கும், சிகப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஆனா எம்பெருமானுடைய கண்கள் தாமரையை விட அழகா இருக்கும். தாமரை பூ போலதான். நல்ல மனம் இருக்கும் தாமரையில, நறுமணம் இருக்கும், வாசனை இருக்கும். எம்பெருமானுடைய கண்ணில் வாசனை நிறைய இருக்கும். இது அதை விட நிறைய இருக்கும், பூவை விட நிறைய இருக்கும். பூல தேன் இருக்கும். எம்பெருமான் திருக்கண்கள்ல தேன் இருக்கும், இனிமை இருக்கும். தேனை விட இனிமையா இருக்கும். இங்க ஒரு தேன் கடை ஆரம்பிச்சிருக்காங்க ராகவேந்திரபுரம் போற வழியில. நேற்று பார்த்தேன், முந்தா நான் பார்த்தேன். தேனுக்குன்னு ஒரு 100 வகையான தேன் வச்சிருக்காங்க. அதுல மூங்கில் குருத்து தேன் இருந்தது. என்ன வேலைன்னு கேட்டேன். 400 ரூபான்னு ஓடி விட்டேன் வீட்டுக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த தேன் மாதிரி இனிமையா இருக்கும். தாமரை பூல இருக்கிற தேனை விட எம்பெருமானுடைய திருக்கண்ங்கிற தாமரை இனிய தேனோட இருக்கும். பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. அப்படி இப்ப இன்னைக்கு சொன்னார் பாருங்க, அந்த சாணிகர் சுதர்சன ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்குங்கிறாரு. நம்ம வீட்டுல சக்கரை பொங்கல் பண்ணி நாம சாப்பிட்டது இல்லையா? ஆனா இந்த சக்கரை பொங்கல் தான். அவர் சொன்னாரு, இப்ப பொங்கல் வருது, உங்களுக்கு தெரியும், தை மாதம் 1ஆம் தேதி வரும்பொழுது இந்த பொங்கல்ங்கிறது என்னன்னா, அந்த பாலை அடுப்புல காய வச்சு அதுல சாதத்தை போடும், அதுல அரிசியை போடும். நீங்க அரிசியை மேல வேக வச்சுட்டு பாலை கலக்கக்கூடாது. பாலால அரிசி வேகும். அதுக்கு பேர் தான் பாயசம்னு பேர். அதுதான் திருக்கண்ணமுதுன்னு பேர். அதுக்கப்புறம் அதுல வெல்லம் போட்டு கலந்து, நாம தண்ணியில வேக வைக்க கூடாது அரிசியை, அதுக்காக சொல்றோம். அதான் இங்க அது மாதிரி இங்க தாமரை பூ போலே. அப்ப எப்படி இருக்கு செந்தாமரை கண்ணு, செங்கண்ணா இருக்கு. கண்ணிலேயே 9 வகையான சுவைகளை காட்டலாம். கோபத்தை காட்டலாம் கண்ணுல, பொதுவா சொன்னா. அன்பை காட்டலாம், பாசத்தை காட்டலாம், காதலை காட்டலாம். கண் அடிச்சா காதல். அதுக்கப்புறம் நிறைய விஷயம், எல்லா 9 சுவையும். கருணையை காட்டலாம், இரக்கம் காட்டலாம், ஆச்சரியத்தை காட்டலாம். கண்ணு பெருசா இருந்ததுன்னா, பெருசா விரிச்சிங்கன்னா ஓ பெரிய விந்தை நடந்திருக்கிறது. இப்படி 9 சுவையும் காட்டலாம். பிடிக்கல ஒருத்தரை பார்த்து கண்ணை மூடிக்கலாம், அப்ப வர வேண்டாம்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள. இப்படி எல்லாம் பண்ணலாம். அது இதுல நடிச்சு காட்டுவாங்க, நாட்டியத்துல நடிச்சு காட்டுவாங்க, பரதநாட்டியத்துல நடிச்சு காட்டுவாங்க. இந்த கண் செங்கண். இப்ப கோபத்துல இருக்காரா, இல்ல நம்ம பேர்ல இறக்கப்படுறாரா, கருணை காட்டுறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அன்பை காட்டுறாரான்னு தெரிஞ்சுக்கணும். அது செங்கண். அதனால நீங்க தாமரை குளத்துல போய் பார்க்கும் பொழுது, இந்த குளத்துல தாமரை மலர் மெதுவாக காலையில ஒரு சூரியன் உதயம் ஆனப்பாடு விரியும். அந்த மலர் இதழ்கள் விரியும் பொழுது பார்த்துட்டே இருங்க, கூர்ந்து பாருங்க. ஆனா தெரியாது எப்படி அது அசையறது தெரியாது. ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அது பூ பெருசா இருக்கும்.
கண்ணுக்கு தெரியாது, அது அந்த அசைவே தெரியாது கண்ணுக்கு. அந்த மாதிரி திறக்கணும் கதவு, அந்த கண்ணு திருக்கண்கள். கங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. எங்கேயோ பார்க்க கூடாது, அங்க இருக்காரு இங்க இருக்காரு, நாங்க முன்னாடி இருக்கிறோம், எங்களை பாருங்க. எம்மேல் விழியாவோ. எப்படி இருக்கு இந்த ரெண்டு கண்கள்? ஒரு சுகுமார கவின்னு ஒரு சம்ஸ்கிருத கவி, அவரு 12 பகுதிகளாக ஸ்ரீ கிருஷ்ணவிலாச காவியம் என்ற சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். அதில் எழுதிச்சே ஒரு நடுவில் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னார். லக்ஷ்மி மகாலட்சுமி என்ன பண்றாங்க, ஒரு வேடிக்கை பண்றாங்க. சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது, வேதத்தில் என்ன சொல்லுது, ஒரு கண் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லுது. இது கதிரவன், இது நிலா அப்படிங்கிறது. அப்ப நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க வரும்பொழுது க்ஷீரோதன்ன பிரதேசே சுச்சிமணி விலத சைகதே மௌக்திகானாம் மாலா கிருத்தா, இதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். இருந்தாலும் அதுல என்ன வருது, சந்திர சூரியவுச்ச நேத்ரேன்னு வருது. அதுதான் வேதம் சொல்லுது. இடது கண் நிலா இல்லை, அப்படி இடது கண் நிலா, வலது கண் நிலான்னு சொல்றது இல்லை, அப்படி இல்லை. அப்போ நம்மை வெப்பத்தோடும் பார்க்கிறார், குளிர்ச்சியோடும் பார்க்கிறார் எம்பெருமான். அப்போ வெப்பம் ஏன் பார்க்கிறான்னு கேட்டா, நாம செய்கிற பாபங்கள் குற்றங்கள் தெரியும் அவருக்கு, அதனால வெப்பத்தோட பார்க்கிறார். குளிர்ச்சியா ஏன் பார்க்கிறார், நமக்கு இரக்கம் காட்டுகிறார். நீ என்ன குற்றம் செய்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன். ஏன் மன்னிக்கிறேன்னு சொல்றதுன்னா பக்கத்துல மகாலட்சுமி, அதனால. இல்லாட்டா தனியா இருந்தாருன்னா தண்டிச்சுவாங்க. அப்போ அது மாதிரிதான் அந்த ராமாயணத்துல நிறைய சொல்லுவாங்க, பக்கத்துல சீதை இல்லைன்னா ராமன் தண்டிச்சு, பக்கத்துல சீதை இருந்தான்னா. இப்போ வாலி வந்து ஒரு குரங்கு, சுக்ரீவனுடைய அண்ணன். இந்த வாலியை கொல்லும் பொழுது பக்கத்துல சீதை இல்லை, அதனால வாலிய அழிந்தான். அது மாதிரி எங்க பக்கத்துல இல்லையோ, அதனால சொல்ற பொதுவாக என்ன சொல்றோம்னா, எம்பெருமான் திருமார்பில் மகாலட்சுமி எழுந்தருளிக்கிறான் தான் சொல்றோம். அப்படி இங்க வந்து திங்களும் ஆதித்யம், திங்களும் நிலாவும் ஆதித்யமும். என்ன முதல் பாசுரம் போயிடுங்க, கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்மதியம் போல் முகத்தான். கதிரவன், மதியம் நிலா, கதிர்மதியம் போல் முகத்தான். போல் தான், சூரியனை விட லட்சக்கணக்கான கதிரவர்களுடைய வெப்பம் கண்ணில் நெருப்பு மாதிரி எரியுது. அதே மாதிரி இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, சிங்கத்தினுடைய கண்ணுகளை பாத்தீங்கன்னா, அது கோபம் வந்ததுன்னா அப்படியே சிவந்து நெருப்பு மாதிரியே தெரியும் கண்ணை, தூரக்கண்ணு தான் பார்க்க முடியும். இடது கண் நிலா, அதில் குளிர்ச்சியா இருக்கு, கொஞ்சம் சொல்லி பார்த்தா ஐஸ் மாதிரி, ஐஸ் மாதிரி, இமயமலை பனி மாதிரி இருக்கு, காலையில விழுற பனி மாதிரி இருக்கு, இனிமையாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், அங்க சூரியோதயம் ஆகுது, சந்திரோதயம் ஆகுது ஒரே சமயத்துல. எப்படி? அப்படியே பெருமானுடைய அதிசயம். மகாலட்சுமி என்ன வேடிக்கை பண்ணாங்கன்னா, ஒரு தாமரைப்பூ எடுத்தாங்க. ஒரு தாமரைப்பூ மாதிரி தான் கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே, தாமரைப்பூ போலே. நல்ல தாமரைப்பூ எடுத்தாங்க உவமைக்காக. எடுத்து வலது கண் கிட்ட கொண்டு போனாங்க. கணவருடைய வலது கண் கிட்ட கொண்டு போனா, இந்த சூரியன் ஒளிப்பட்டதுனால அது மலரு. அதே தமரையை உடனே என்ன பண்ணாங்க, இடது கண்ணுக்கு எடுத்துட்டு போனாங்க. அது சந்திரனை பார்த்த உடனே அந்த மலர் இதழ்கள்லாம் மூடு. இப்படி 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 இப்படின்னா என்ன பண்ணும், அப்போ மலர்ந்து மூடுது அப்படின்னு வேடிக்கையா ஒருத்தர் சொன்னாங்க. அப்படிதான் பண்ணணும். ஏதாவது விளையாட்டுக்கு என்ன பண்றோம், விளையாட்டுக்கு வேற வழி இல்லை, பொம்மை எல்லாம் இல்லை. இவர் தான் பொம்மை, கணவன் தான் பொம்மையா ஆட்டுறாங்கல்ல வீட்டுல கணவனை, அது அப்படி பொம்மலாட்டம் அப்படின்னு சொன்னார். இங்கே வேகமா பார்த்துட்டு வந்தா ஆச்சாரி முதல்ல எடுத்தோடனே ஒரு படுக்கையில இருக்கிற ஆசிரியர் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து மாணவர்கள்லாம் வந்து எழுப்பி, நாங்கள்லாம் நல்லா படிச்சுட்டோம், நல்ல பணிகளில் இருக்கோம், வேலையில் இருக்கோம், பெரிய உத்தியோகத்தில் இருக்கோம், உங்களுக்கு 10,000 சம்பளம், எங்களுக்கெல்லாம் 10 லட்சம் சம்பளம், ஆனால் நாங்கள் எங்களுக்கு திமிரோடு இல்லை, அங்கேருந்து வந்திருக்கோம், உங்களை பார்க்க வந்திருக்கோம், 50 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கோம், உங்கள் கட்டில் கீழே உட்காந்து
நாங்கள் ஒருத்தன் சொன்னான், எனக்கு மாணவன் சொன்னான், அமெரிக்கா போனேன். இந்த மாணவன் எப்படிடா இருக்க, சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி, நான் பணி செய்கிற இடம் 15 கோடி. நான் சொன்னது என்ன சொல்றது 2010. 15 கோடி டேர்ன் ஓவர். 15 கோடி உன்னுடைய கம்பெனி டேர்ன் ஓவருக்கும் எனக்கு என்ன சொன்ன? 15 கோடி இப்போ கொடுக்குறியா? கொடுங்க. நானும் அம்பானி மாதிரி இருக்கேன், நானும் விஜய் மல்லையா மாதிரி இருக்கேன். நான் லண்டன்ல போய் உட்காந்துருக்கேன். இப்படி சொல்றான் பையன். அங்கன்மாஞாலத்து அரச. அப்ப எல்லாத்தையும் தன்னுடைய மரியாதை, சுயமரியாதைன்னு பேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதெல்லாம் விட்டுட்டு வந்து கீழே வந்து உட்கார்ந்துருக்கோம். வந்து தலை பெய்தோம். மாணவர்கள் வந்து உட்கார்ந்த உடனே ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசிரியரை வந்து உடனே எழுந்துரு எனக்கு பாடம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லல. மெதுவா எழுந்துருங்க, அவசரப்படாதீங்க. செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. எங்களுக்கு உங்க கண்ணை திறந்து தரிசனம் கொடுக்கணும். நிறைய இடத்துல கோயில்ல கண் தரிசனம்னு இருக்கு, பார்த்துருப்பீங்களா தெரியாது. நான் பார்த்தேன். எங்க பார்த்தேன்னா ஆண்டாள் தரிசனமே பார்த்தேன். ஆண்டாள் தரிசனமே, ஆண்டாள் கண்ணை திறந்தே காட்டினாங்க. சிலையில அந்த மூடி, இமை மூடி இருக்கு. அது வந்து மைசூர் பக்கத்துல ஒரு கோவில், கிராமம், மறந்து போயிட்டேன். ஒருத்தர் அழிச்சுட்டு போனார். அது அந்த ஆண்டாள் கண்ணை திறந்து காணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விக்கிரகங்களையும், திவ்யமங்கலங்களையும் கண்ணு மூடிதான் இல்லையா? கண் தரிசனம், நேத்திர தரிசனம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கு ஆசிரியரை கேட்குறாங்க மாணவர். எம்ஏ முதல்ல சொன்னோம், சங்கம் இருப்பார் போல் கூட்டமா வந்திருக்கோம். எல்லா மாணவர்களும் பழைய மாணவர்கள் வந்திருக்கோம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கிங்கிணி வாய் செய்த தாமரைப்பூ. அதே அர்த்தம் தான். உங்க ஆசிரியர் கண்ணும் அழகா இருக்கு, தாமரைப்பூ போல இருக்கு. அதனால அன்பா பாருங்க, இவங்களை கோபமா பார்க்காதீங்க. எப்போ நல்லா படிக்கலன்னு திட்டினீங்க, இப்போ நல்லா படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போனப்ப நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில உங்களை விட நிறைய சம்பளம் இருக்கோம், பெறுகிறோம். அதனால இது கோச்சுக்காதீங்க. இப்போ கோச்சு அது சொல்லுவோம். ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான். அவன் வந்து டிவிஎஸ்ல இருக்கும், இந்த ஸ்ரீரங்கம். அவன் சொன்னா, சார் அங்க நீங்க படிக்கும்போது 2 வருஷம் திட்டினீங்களே, 2 வருஷம் பூரா திட்டினீங்களே, அது என்னுடைய வாழ்வை காக்கிறது. திட்டியே நீங்க எங்களை அனுப்பிச்சிங்க. நாங்க வந்து இப்ப நல்ல பணியில இருக்கோம். ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு பணி ஏற்றம் கிடைக்குது, ப்ரமோஷன் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறான். இது வந்து திட்டினதே நல்லதா இருந்துச்சு. அது மாதிரி திட்டுறது கூட பெரியவங்க திட்டினா நாம பொறுத்துக்கணும் சொல்றோம். வீட்டுல ஏதாவது ஒரு கூப்பிடும்பொழுது கழுத அப்படின்னு கூப்பிட்டா கூட பேசாம. அப்புறம் இங்கே கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் செலுத்திட்டே என்மேல் ஒழியாகும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்கள். என்ன செய்யணும்னா, எங்களுக்கு பெருமாட்டையும் கேட்கிறாரு, பேராசிரியர்கிட்டையும் கேட்கிறார். எங்களுடைய பாபத்தை நீ போக்க வேண்டும். அதை வந்து வெப்பத்தால போக்க வேண்டும். இந்த உஷ்ணத்தால நீங்க அதை எரிச்சிடணும். எங்க பாபங்களை எல்லாம் எரிச்சிடணும். இடது கண் நிலாவா இருக்கிறதுனால எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், அருள் தர வேண்டும். இப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார். இப்போ என்ன சொன்னா, 2 பேரையும் இப்ப சேர்த்து சொல்லுவோம். பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து சொல்லுங்க. அப்படியே இப்போதும் அப்பதான் சேர்த்து சொல்லணும். இந்த பெருமாள் தாயாரும் அந்த 4 கண்களாக வச்சுக்கணும். 4 திருக்கண்களால எங்களை பார்க்கணும். வேற எங்கேயும் பார்க்காம எங்களை பார்க்கணும். 2வது விஷயம், ஆசிரியருடைய அல்லது ஆசிரியருடைய மனைவியுடைய 4 திருக்கண்களால எங்களை மாணவர்களாகிய எங்களை பார்க்கணும். நீங்கள் என்றால் போல் அங்கன் இரண்டும் கொண்டு திருப்பி முதல்ல அங்கன்மா ஞாலத்து ஆரம்பம். அம்னா அழகிய கண்கள். இப்ப யாரையாவது பார்த்து கண்ணு கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா சொல்லுவோமா, உங்க கண்ணு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாமா? தப்பு. ஒருத்தருக்கு ஒரு கண்ணே தெரியல, ஒரு கண்ணு தான் தெரியுது, அவருக்கு பேர் காணகான்னு பேர் சம்ஸ்கிருதம். ஒரு கண்ணால பார்க்க முடியாது சாதாரணமா நம்மளாலேயே. 2 கண்ணால பார்த்தாதான் முழு உருவம் தெரியும். ஒரு கண்ணை மூடி பார்த்தா பாதி தான் தெரியும். ஒரு 2 கண்ணால பார்த்தாதான் ஒரு அழகு தெரியும். ஒரு கண்ணால பார்த்தா அழகு தெரியாது. அப்படி இந்த
அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. இப்போ நீங்கள்லாம் இது பெருமாளை பார்த்து கொஞ்சம் குத்தம் சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய அரக்கர்கள் எல்லாம் காப்பாற்று, நிறைய அரக்கர்கள் சண்டை போட வந்தாங்க, அம்பு கோத்தாங்க வில்லுல, அவங்களெல்லாம் காப்பாத்துங்க. பாண்டவர்களை காப்பாத்துங்க. யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலஹா, சகதேவன், இந்த 4 பேரையும் 5 பேரையும் காப்பாத்துங்க. அவர் சொன்னா, குந்தி சொன்னா, அந்த அவங்க பாண்டவருடைய அம்மா சொன்னா, ஒவ்வொரு நிலையிலையும் எங்களை காப்பாத்து. என்ன பண்ணாங்க, பாண்டவர்களை ஒரு வீட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க, துரியோதனை அடைச்சு வச்சுட்டான். அந்த வீடு வந்து மெழுகாலானது, அரக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. முத்திரை போடுறதுக்கு அது உபயோகப்படும். ஒரு தபால் இருந்தா, கடிதம் இருந்தா அது முத்திரை போடும், அரசு முத்திரை. அந்த மாதிரி அந்த அரக்கு மாளிகை அதுல அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு கொளுத்தி விட்டாங்க. அது உடனே பத்திக்கும் அரக்கு. அதுல இருந்து பீமன் எல்லாரையும் மனைவி திரௌபதியும் தூக்கிட்டு ஒரு சுரங்கம் அமைத்து தப்பிச்சான். அது சுரங்கம் ஏற்படுத்தி இருந்தது கண்ணன். அதனால ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாற்ற ஒரு தான் சொன்னேன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான், ரொம்ப நேரம் ஆகிடும். மிருதேங்கிறார், எனக்கு துன்பம் வந்த போதெல்லாம் காப்பாற்று. அடுத்தது சொன்னா, இன்னும் மேலும் மேலும் துன்பம் கொடுங்கிறா அந்த பொண்ணு. யாரு? குந்தி. பாண்டவர்கள் 5 பேருடைய அம்மா. எனக்கு மேல மேல துன்பம் கொடு, அப்பதான் உங்களை நினைப்பேன், இல்லாட்டா மறந்துடுவேன். நான் திமிரா இருப்பேன் ராஜா மாதிரி. என்கிட்ட பணம் இருக்கு, சுகம் இருக்கு, சௌக்கியம் இருக்கு, எல்லாம் எல்லா நலமும் என்கிட்ட இருக்கு. நான் உங்களை வந்து பார்க்க மாட்டேன், கோவிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடிக்கடி துன்பம் குடு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஆச்சரியம். பெண்ணுக்கு நிறைய மூளை இருக்குன்னு அர்த்தம், அறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அது ரொம்ப ஆச்சரியம், இன்னும் ரொம்ப ஆச்சரியம். துன்பம் குடுன்னு சொன்னதே ஆச்சரியம். இன்னொரு விந்தை என்னன்னு கேட்டா, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இனிமே தொடர்பு இருக்கக்கூடாது. இது அடிச்சு நொறுக்கணும். நான் வந்து யுதிஷ்டிரன் என் பிள்ளை, நகுலன் கடைசி, சகதேவன் கடைசி பிள்ளை, அதனால பாசமா இருக்கணும். இதெல்லாம் விட்டுருங்க, பாசத்தெல்லாம் அறுத்து எறிஞ்சு அப்படிங்கிறாங்க. சிந்தி அறுத்து எறிங்கிறாங்க, கட் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் மட்டும்தான் நோக்கம், தாயார் மட்டும்தான் நோக்கம். வாழ்க்கை முடிகிற போது இல்லை, எங்க சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரே ஒரு வரன் கேளுன்னாரு எம்பெருமான். பெருமாள் கேட்டு, அதனால எங்க சொந்த வீட்டுல 7வது மாடியில என்னுடைய கொள்ளு பேரனுக்கு பால் சாதம் ஊட்டுறதுக்கு நான் உயிரோடு. ஒரே வரம் தானே கேட்கிட்டு இருந்தீங்க, அப்படி கேட்பாங்க. அதனால அதெல்லாம் நிறைய நீள போட்டீங்கன்னா ஒரு 4 பக்கம் எழுதி ஒரே வரம் அப்படி கேட்கலாம், கொடுப்பாங்க. அதனால இந்த மாதிரி கடைசியில் என்ன சொன்னாரு, அங்கனை 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் விழுந்தேன். சரி, என்ன சாபம் இருக்குன்னு கேட்கலாங்க. பெருமாள் கேட்கிறேன், என்ன சாபம் உங்களுக்கு இருக்கு? நான் பழைய கதையெல்லாம் சொல்றோம். என்னன்னு கேட்டா, துர்வாசர் சாபம் கொடுத்தார். யாருக்கு? இந்திரனுக்கு. அதாவது 33 கோடி தேவருடைய தலைவன், அவனுக்கு சாபம் கொடுத்தார். அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி வேகமாக வேணா சொல்றேன். ஒரு மாலை கொண்டு கொடுத்தார் துர்வாசர் விஷ்ணுவுக்கு, எம்பெருமானுக்கு. படுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் விஷ்ணு வந்து அப்புறம் துர்வாசருக்கு அந்த மாலையை திருப்பி கொடுத்தான். துர்வாசர் மாலை எடுத்துட்டு வந்து இந்திரன்கிட்ட கொடுத்தார். இந்திரன் யானைகிட்ட கொடுத்தான். யானை காலில் போட்டு மிதிச்சிச்சு மாலை. கோவம் வந்தது துர்வாசர். இந்திரனை வந்து ராஜா, இனிமே நீ ராஜா இல்லைன்ட்டார். அதனால 1 வருஷம். அப்போ அவன் காலில் விழுந்தான். 1 வருஷம்னாரு. அவன் நகுலன், நகுஷன் ஒரு ராஜா, இந்த பூமியிலேருந்து அங்கே போய் இந்திரனாக 1 வருஷம் சொர்க்கத்தில். அப்புறம் இந்திரன் வந்து காலில் விழுந்தான். யார் காலில் விழுந்தான்? தாயார் காலில் விழுந்தான், மகாலட்சுமி. திருப்பார்கடல்ல தோன்றின மகாலட்சுமி திருவடியில் விழுந்தான். விழுந்த உடனே இந்திர ஸ்துதின்னு ஒன்று இருக்கு பாகவத்தில், ஒரு 25 ஸ்லோகம் இருக்கு. அதை பாடினா உடனே எம்பெருமானுடைய திருமார்பிலை வீற்றிருக்கின்ற மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையால இந்திரனுடைய சாபம் நீங்க. அப்போ எங்கள் மேல் சாபம். அது மாதிரி கௌதமர்
தன்னுடைய மனைவிக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அவர் தப்பு ஒண்ணு பண்ணிட்டாங்க, இளமை வயது, அதனால தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னு கேட்டா வயது இளமை, அதனால தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு அகல்யான்னு பேர் மனைவிக்கு. நீ சாதாரண தமிழ்ல தப்பா சொல்லுவாங்க, கல்லாய்ப்போ அப்படின்னு சாபம் கொடுத்ததா சொல்லுவாங்க. இது இல்லை, யார் கண்ணுக்கும் தெரியாம போட்டாங்க. அவர் கண்ணுக்கு தெரியலாம், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. மன்மத்தனுடைய மனைவிக்கு பேர் ரத்தின்னு பேர். ரெண்டு பேரும் ரொம்ப அழகு, கணவனும் ரொம்ப அழகு, மனைவியும் ரொம்ப அழகு. ரத்திய கணவனை கொண்டுட்டார் பரமசிவன். ஆனா ரத்தி அழுதா பரமசிவன். அப்ப சொன்னார் பரமசிவன், உன் கண்ணுக்கு மட்டும் உன்னுடைய கணவன் தெரியுமா அப்படின்னு வரன் கொடுத்தார். அதனால இப்ப நமக்கு நம்ம மனதுக்குள்ள ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்க, யாரையோ ஒருத்தரோட பாசமா இருக்கும்னு சொன்னா அது அந்த காதல் எப்படி வந்ததுன்னு தெரியாது. இப்ப எனக்கு ஒரு பால்ய நண்பன் ஒருத்தர், அவன் பேர் ராஜாப்பான்னு பேர். அவன் என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தோம், ஒரே வகுப்புல படித்தோம். அவன் ஃபெயில் ஆயிட்டான், சேரல. நான் பாஸ் பண்ணி மேலே வந்துட்டேன். அவன் சொன்னா, நீ அடுத்த கிளாஸுக்கு வந்துட்டான். அடுத்த கிளாஸ் நான் 10வது படித்தேன், அவன் 9வது. நான் 11வது படித்தேன், அவன் 9வது 10வது வந்துட்டான். அப்புறம் படித்தான். என்னுடைய தந்தைகிட்டே படித்தான். இன்னைக்கும் அவனுக்கு என்னை விட வயது மூத்தவன். நட்பு இருக்கு. அந்த நட்பு எதனாலன்னு தெரியாது. என் ஜாதி வேற, அவன் ஜாதி வேற. ஆனா நம்புவான். அவன்கிட்ட ஒரு 10 கோடி கொடுத்துட்டு நாளைக்கு வச்சுக்கோ, அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுன்னு தான் சரி. நமக்கு எல்லாரும் அப்படி இருப்போமா? நட்புங்கிறது அப்படி. இப்ப இந்திரன் சாபம், இந்த கௌதமர் மனைவிக்கு சாபம் கொடுக்கும். ராமன் வந்தா, அந்த பர்ணசாலைக்கு வந்தா, அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்தா, கால் திருவடியில ராமனுடைய திருவடி பட்டுது. அந்த திருவடியில் இருக்கிற தூசி மண்ணு பட்டுது. நீங்க கல்லுன்னு சொல்றீங்கன்னா அகல்யா கல், அந்த கல்லுல இருந்து பெண் உருவாக வேண்டும். அகல்யா சாபம், அதாவது கௌதமர் கொடுத்த சாபம் ராமனுடைய திருவடி புடியால் தீர்ந்து போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அதிசயமா நடந்திருக்கிற பொழுது நாங்கள்லாம் உன்னுடைய திருவடி தூசியை தான் தேடி வந்திருக்கோம். அதனால பராசர பட்டர் சொன்னார், குணரத்ன கோஷம் 61 பாசுரம், 61 சம்ஸ்கிருத பாட்டு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கடைசியில் என்ன சொன்னார், ஸ்ரீரங்கத்துல நாங்க இருக்கணும். நாங்க இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் இருக்கிற இந்த மகரந்த தூள் மாதிரி நாங்கள் பொடி, நான் தமிழ்ல சொல்றோம், சின்ன பையனை பொடிப்பயலை அப்படிம்போம். அது மாதிரி நம்ம பொடிப்பயலா இருக்கும். அப்படி சுவாமி பாசுரம் இங்கே இன்னைக்கு. எங்கள் மேல் சாபம் விழுந்தேன். சாபம் எத்தனை வருஷமா சாபம் தப்பு பண்ணிருக்கோம்னா, சில பேர் கணக்கு சொல்றாங்க 3 லட்சம் பிறவி இருந்துட்டு மனிதனா பிறந்து, இப்ப இந்த பிறவியில மனிதனா பிறந்து. நாங்களும் இந்த பெண்களா பிறந்திருக்கோம் இந்த ஊர்ல, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அப்படி பிறந்திருக்கிற பொழுது எவ்வளவு வருஷமா அந்த மனிதனா பிறவி எடுக்கலையே, இப்பதானே எடுத்திருக்கோம். அப்போ ஏதோ கொஞ்சம் சாபம் இருக்கு போல் இருக்கு. பாக்கி 3 விதமான குற்றம் இருக்கு. ஒண்ணு பாப்பம் சொல்லும் குற்றம், என்னன்னா சஞ்சிதம், 3 லட்சம் பிறவிகளாக சேர்த்து வைத்த பாப்பம். அதுக்கப்புறம் பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு, அது தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். மூணாவது வரப்போகிற பாப்பம். உங்களுக்கு 50 வயசுன்னா 100 வயசு வரல இருந்தீங்கன்னா இன்னும் 50 வயசு என்ன தப்பு பண்ண போறீங்களோ தெரியாது. அதனால எல்லாம் தப்பு என்ன பண்ண போறோமா தெரியாது. தப்பு செய்யாம இருக்க மாட்டோங்கிறது மட்டும் தெரியும். தப்பு செய்யாம இருக்க மாட்டோங்கிறது மட்டும் தெரியும். அதனால இந்த எறும்பு கதை சொன்ன, எறும்பை காலால மீச்சிட்டீங்கன்னா அது போயிடும் இல்லை. அப்படி அதனால சின்ன தெரியாம பண்ணிட்டோம். தெரியாம பண்ணதுக்கும் தண்டனை உண்டு. எம்பெருமான் ராமனுக்கு தண்டனை உண்டு, அன்னைக்கு சொன்னேன். சீதைக்கு தண்டனை உண்டு அப்படின்னு பார்த்தோம். அப்படி இங்கே அந்த எங்கள் மேல் சாபம், 3 பாபமும் போகிறதுக்கு எங்களுடைய சாபம். அவங்கள மாதிரி கொடிய பாபம் செய்யல. ராவணன் கும்பகர்ணன், அதுக்கு முன்னாடி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு,
மூணாவதாக தந்தவக்ரன் சிசுபாலன். இந்த 3 பிறவிகளாக இந்த வாசல் காப்பவங்க 2 பேரும் ஜெய விஜயர்கள் எடுத்ததுக்கு காரணம் 4 முனிவருடைய சாபம். அவங்களெல்லாம் போக்கிட்டியே, எங்கள் மேல் சாபம் எழுந்தேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப பொறுமையா கேட்குறீங்க.